நல்லா இருந்துச்சு ப்ரோ, ஃபன்னா தான் இருந்துச்சு. ஆனா பிராக்டிக்கலா இல்ல. தான் காதலிச்ச பொண்ணுக்காக எவ்வளவு தூரம் வேணா போலான்னு சொல்லி பண்ணிருக்காங்க, அவ்வளவுதான். வேற ஒன்றும் பெருசு இதுல. அதாவது ஓவரா உச்சத்துக்கு போயிட்டாங்க. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமும் எப்படி சேர்த்து வைக்கலான்ற அந்த உச்சத்துக்கு போயிட்டாங்க. வேற ஒன்றும் இல்லை. ஜென்சிலாம் இல்ல ப்ரோ, நான் நார்மலான நானும் ஜென்சின்லாம் சொல்லிக்க மாட்டேன். ஆனா அந்த ஆக்டிவிட்டி சென்டர் இருக்கு. ஜென்சி தான் நல்லா இருந்துச்சு ப்ரோ. அது ரீல்ஸ் ரிட்டர்ன் ஆனது நல்லா இருந்துச்சு. ஓகே ஃபைன். அவரு தான் வேற மாதிரி பண்ணிட்டாப்ல, பங்கமா இருந்தது. அவரு எல்லா ஓல்ட் சாங்ஸும் இப்பதான் இருக்கிற ஜென்ரேஷனோட தான் கனெக்ட் ஆயிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு எல்லாமே கனெக்ட் ஆயிட்டு இருக்குல்ல. இவங்க தான் கிரிஞ்சுன்னு சொல்லி மாத்திட்டு இருக்காங்க. அது தப்புன்னு எல்லாரும் மாத்திக்கணும். நான் ஒண்ணு என்ன சொல்றேன், லாஸ்டா பிரதீப் தான் ஜோக்கர் ஆயிட்டா போல, என்ன பண்றதுன்னு தெரியல. ரொம்ப நல்லா போயிடுச்சு, திடீர்னு நடுவில் ட்விஸ்ட். ஒரு மாதிரி வெறுத்துட்டேனா படத்தையே சத்தியமா. புரியலண்ணா, சாங்கெல்லாம் பக்காவா தானே இருந்துச்சு. நான் ஜோக்கர் ஆகிட்டான், நானே ஹீரோவியே சத்தியமா வர ரொம்ப ஒரு மாதிரி மனசு கஷ்டமாகுது. நான் படம் எப்படி இருந்தாலும் ஒரு காமெடியாகவும் இருக்கும், ஒரு லவ் சீனாகவும் இருக்கும் நிறைய நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுது. ஆனால் படத்துக்கு பார்த்தா அப்படியே ஒரு மாதிரி லேங்க் ஆயிடுச்சு. ஏன் அதுக்கெல்லாம் எங்கேயோ இருக்கு. நான் இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இதெல்லாம் வேஸ்ட். நான் சத்தியம் பார்த்துருக்கான், அவ்வளோதான். கிட்டத்தட்ட அது நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. இவன் தான் ஏதோ ஜென்சி ஷாஜகான்னு சொன்னான், இவன்ட்ட கேட்டோம். ஆமா, லைக் ஷாஜகான் ஸ்கிரிப்ட் மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா என்னது இது, லைக் மாடர்னைஸ்டு ஷாஜகான் ஸ்கிரிப்ட் மாதிரி இருந்துச்சு. பிளாட் ரிவீல் பண்ணக்கூடாது. ஓகே, லைக் இந்த காலத்தில் யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் நீங்க மாதிரி இருந்துச்சு. பட் பிளாட் ரொம்ப ஸ்டோரி ஃபோக்கஸ்டாக போச்சுன்னா லவ் டுடே அண்ட் தென் இதுக்கு மாதிரி டிராகன் அதெல்லாம் ரொம்ப காமெடியாக கொண்டு போகிற மாதிரி இது கொஞ்சம் சீரியஸாக கொண்டு போயிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. ஓகே, லைக் பிஜிஎம் ஒர்க்ஸ், லைக் சாய் அபியங்கர் போட்டு பிஜிஎம் ஒர்க்ஸ். அது நான் ரெகக்னைஸ் பண்ணல. அது மாதிரி இல்லாம கொஞ்சம் வேற ஃபீலா இருக்கா, டிஃப்ரெண்டா இருக்கா. நல்லா இருக்கு, எல்லாமே நல்லா இருக்கு. பட் மூவி என்ன சொல்ல வந்தா, இப்போ இந்த ஜென்ரேஷன் இந்த கேஸ்ட் பத்தி பாக்குறாங்கல்ல, அதையும் தவிர்த்து ஒரு லவ் இருக்குன்ட்டு இந்த படத்துல காட்டிருக்காங்க. பரவாயில்ல ப்ரோ, நல்லா இருந்துச்சு. அந்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன் நம்ம லவ் டுடே டிராகன் அளவுக்குலாம் இல்லை, பட் ஓரளவுக்கு ஓகே தான். என்ன சொல்ல வந்தீங்க படத்துல? இல்ல அவரே கேளுங்க. படம் என்ன சொல்ல வந்திருக்காங்கன்னா லவ் பண்றது மெயினா காட்டியிருக்காங்க. லவ் பண்ற பொண்ணுக்காக என்ன வேணா பண்ணலாம் அப்படின்ற மாதிரி காட்டியிருக்காங்க. புரியல. அதெல்லாம் நல்லா. அந்த பாட்டை பொறுத்த வரைக்கும் மியூசிக் டைரக்டர் நல்லா தான் போட்டிருக்காரு. அங்கங்க ஸ்கோர் பண்ணிருக்காரு. சாய் நல்லா தான் ஒர்க் பண்ணிருக்காரு. ஆக்டிங் வைஸ் எல்லாமே ஓகே தான். கதை மட்டும் நம்மளுக்கு டிராகன் அளவுக்கும் நம்ம அதுக்கு முன்னாடி வந்த லவ் டுடே அளவுக்கும் அவ்வளோ கனெக்ட் ஆக முடியல. ஓரளவுக்கு இருக்கும். படம் பார்க்கலாம் ப்ரோ, ஒரு டைம் பார்க்கலாம். என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணி போனீங்க? இப்போ எப்படி ஃபீல் பண்றீங்க? ஒரு ஜாலியா ஃபன்னா ப்ரீவியஸ் மூவி மாதிரி இருக்குன்னு பார்த்தோம். ஓகே, கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் சுமாரா தான் இருக்கு. எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தது ஃபுல்ஃபில் ஆகல. ஓகே தான், ஃபுல்ஃபில்லாம் சொல்ல முடியாது, ஓகே தான். ஆனால் ப்ரீவியஸாக 2 படம் இருக்குல்ல, அது இதை விட பெட்டராக இருந்துச்சு. இது இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணிருக்கலாம். கொஞ்சம் அங்கங்கே லேக் ஆகலாம். ஒரு சூரிய போட்டுல அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணியிருக்காரு அந்த கீர்த்தீஸ்வரன் டைரக்டர். ஓகே, ஃபர்ஸ்ட் படம் நல்லா பண்ணியிருக்காரு. இன்னும் கொஞ்சம் பெட்டரா போக போக ஓகே.